Hi guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிபி லெவல் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது முழுக்க செல்லர்ஸோட கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது. அதாவது அவங்களோட மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். இது ஆக்சுவலாக இதில் வந்து பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் லாஸ் ஆகிற இடத்துலையோ இல்லை அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையோ தான் நீங்கள் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். முழுக்க அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அட்வான்ஸ் லெவல் அண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? முழுக்க இதை வந்து லோ இதை வச்சு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு நியூஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினு, எந்த ப்ரீமியம் கால்குலேஷன், மீட்டிங் பாயிண்ட் கால்குலேஷன் எதுவுமே இல்லாமல் வெறும் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த மட்டும் பேஸ் பண்ணி, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்த மட்டும் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஆக்சுவலாக என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,455 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு மார்க்கெட். அதாவது ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. நம்ம எப்போதுமே ஒரு 50 மினிட்ஸ் மினிமம் வெயிட் பண்ணுவோம். ஒரு டைம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், 10 நிமிஷத்தில் என்ட்ரி கிடைச்சாலும் எடுப்போம். ஓகேங்களா? மினிமம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த சைடு வருதோ, கால் சைடு வருதோ, புட்டு சைடு வருதோ நம்ம எடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு 50 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தது. அதாவது 23,300 315 320 பக்கமாக இருந்தது 50 மினிட்ஸில். ஓகேங்களா? அப்போவும் மார்க்கெட் இன்சைடு தான். அப்பவும் ஐ பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகலை. இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போது இதில் என்ன ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,300 கால் தான் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 23,350 29,400ன்ற புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா? இப்போது இதில் ரெண்டுத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜி, இதில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்சைட் மார்க்கெட்டு ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, எப்போதுமே 2 சைடு தான் மூவ் ஆகும். நம்ம இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அதனால் ஃபஸ்ட்டு போய் 23,300 அப்படின்ற காலை போய் செக் பண்ணோம். இதுதான் 23,300ன்ற காலோட சார்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இன்சைடு, புட் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்குது. அதாவது அவனும் சேம் சினாரியோவில் இருக்கான். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் லோவை பிரேக் பண்ணாது. ஓகேங்களா? எக்ஸாக்ட் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. அப்போது லோவை தொட்டாலோ, லோ கீழே இருந்தாலோ நம்ம அவனை என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஐயை உடைக்கலை, மார்க்கெட் லோவையும் உடைக்கலை, ஐயையும் உடைக்கலை. புட் ஆப்ஷன் மெயின் வந்து கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோன்னா புட் ஆப்ஷனோட சினாரியோவை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனை எடுக்கிறோன்னா காலோட சினாரியோவை பார்த்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம காலை எடுக்கிறோன்னா புட் ஆப்ஷன் அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா, இல்லை பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்களா, அதாவது அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய இடம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போவுமே. இது வந்து ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதெல்லாம் நம்ம இங்கே லாஸ் வருது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லிவிடுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ இது 23,300 காலுக்கு. அதாவது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், புட் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்குது. அவனும் ஐயை உடைக்கல, லோவும் உடைக்கல. புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது. அப்போது லோ கீழே இருந்தாலோ, லோலேயே எக்ஸாக்ட் லோலேயே இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். அப்படி பார்க்கும்போது இவன் 40ல் இருந்தான் எஸ்டர்டே லோ கிட்ட, இவனை என்ட்ரி எடுத்தோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம், இவன் தான் இருந்தான் ஃபஸ்ட்டு, அதனால் இவனை எடுத்தோம். ஆனால் இதில் ஒரு விஷயம், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தான். நம்ம இவனை என்ட்ரி எடுத்தால் மேக்ஸிமம் ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா?
40ல் என்ட்ரி எடுத்தோம் இல்லை 45ல் என்ட்ரி எடுத்தால் கூட 100 வரைக்கும் போயிட்டான். ஒரே செகண்ட் தான், ஒரே கேண்டில் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போவான், இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுப்பான்லாம் கால்குலேஷன் போடக்கூடாது. நம்ம வந்து 40ல் 45ல் எடுக்கணும் 15 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டாக டார்கெட் 60, செகண்ட் டார்கெட் 75ல் வெளியே வரணும். ஆனால் இந்த ஒரே கேண்டிலில் ஒரு 50 பாயிண்ட் போகிறான் அப்படின்னும் போது உங்களுக்கு இதெல்லாம் போனஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணலான்னு நினைப்பீங்க, ஆனால் ஒரே கேண்டில் இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்கும்போது அது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும். இல்லை நான் மேனுவலாகவே போனஸ் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 15 பாயிண்ட்டில் ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு 60ல் கட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு மினிமம் ஒரு 1/2 hour, அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது மாதிரி 3 மடங்கு டார்கெட் வந்தால் வெளியே வந்துடணும். ஓகேங்களா. இதுதான் வந்து போனஸ் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. ஓகேங்களா. ஓகே. மற்றபடி வந்து நம்ம இவ்வளோ பெரிய டார்கெட் வரும், இப்படிலாம் போவோம், இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம யோசிக்கவே கூடாது. இருக்கும் ஆக்ஷன் மார்க்கெட் உள்ள இருக்கவும் கூடாது. நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். போனஸ் பாயிண்ட் வேணும்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பிடிக்கணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடித்தாலும் நோ லாஸ் நோ கெயின் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் 15 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா. ஒரு லாட்டுக்கு 780 ரூபா வரும்போது 15 பாயிண்ட்னா நீங்கள் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா. ஓகே. அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போனான், போயிட்டு திருப்பியும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா. ஆக்சுவலாக இவன் கீழே வந்துட்டான், ஓப்பனையும் சேர்த்து உடைச்சிட்டான். ஓகேங்களா. அதாவது இவன் ஐயை உடைக்கல, மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் போவான், இல்லை ப்ரீவியஸ் வரைக்கும் போவான், நம்மளுக்கு தெரியும். அப்போது இவன் கீழே வந்து ஓப்பனை தாண்டி தான் மேலே போகிறான், திருப்பியும் ஓப்பனுக்கு கீழே உடைச்சா இவன் வீக்காக வரான்னு அர்த்தம். அந்த டைமில் தான் போய் திருப்பியும் புட்டை எடுக்கிறதுனா எடுக்கலாம் இன்சைட் மார்க்கெட்டில். ஏன்னா இவன் வீக் ஆகிறான்னு தெரியுது. அப்போ தான் போய் நம்ம 23,400 போயிட்டு எடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் அவன் வந்து ஓப்பனுக்கு கீழே போயிருப்பான், அதாவது அவன் வந்து எஸ்டர்டே லோ கீழே போயிருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 23,400 புட்டோட சார்ட். இது ஆக்சுவலாக புட்டோட சார்ட்டு. நல்லா பாருங்கள், அவன் போயிட்டு ஓப்பனை உடைக்கும் போது இவன் எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். 23,400 அப்படின்றவன் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள். அதாவது எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கான். அதாவது கால் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்குது, மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது அந்த டைமில். ஆனால் சேம் அதே கால்குலேஷன் தான், அதாவது கால் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன கால்குலேஷன் போட்டோமோ அதே கால்குலேஷன் தான் புட் ஆப்ஷனுக்கும். இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. லோவை உடைக்கக்கூடாது. அப்போது இவன் லோவுக்கு கீழே இருக்கான். அந்த மாதிரி லோவை உடைக்காமல் லோ கிட்ட இருந்தாலோ லோவுக்கு கீழே இருந்தாலும் இவன் லோவை தொடுவான், இல்லை லோவில் வந்துடுவான்றது தான் ரூல். ஓகேங்களா. அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் வந்து ஐயா உடைக்கலை, அவனும் இன்சைடில் இருக்கான், மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போ அதனால் புட் ஆப்ஷன் நம்ம திருப்பியும் செகண்ட் என்ட்ரி, அதாவது ஒரு என்ட்ரி எடுக்கணும், அதுதான் ரூல். அதில் ப்ராஃபிட் வந்துட்டால் நம்ம மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது, இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா. இருந்தாலும் எடுக்காதவங்க, என்ட்ரியை தவற விட்டவங்க இந்த என்ட்ரியை எடுத்துருக்கலாம். 40ல் என்ட்ரி எடுத்தால் இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் இவன் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலே போயிட்டான். 40ல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 85 வரையும் போயிட்டான் ஒரே கேண்டில். 93, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டு. அதில் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இதில் ஒரு 50 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவன் போனவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க, எஸ்டர்டே லோவையே தாண்டலை, ஓப்பனையும் தாண்டலை, உடச்சிட்டாங்க கீழே. ஓகேங்களா. அப்போது அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ தான் கொடுக்கும் மார்க்கெட். இந்த மாதிரி சினாரியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு க்ளூ கொடுக்கும், அந்த ஸ்ட்ரக்சர். அதை தான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே. இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழே இருந்தவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போய் ரிட்டர்ன் ஆவான். ரிட்டர்ன் ஆகும்போது திருப்பியும் யார் பர்ஃபார்ம் பண்ணுவான், திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா இவன் லோவை உடைச்சிட்டான். இவன் லோவில் வந்து நின்றுட்டு இருந்தானா இவன் பர்ஃபார்ம் பண்ணிடுவான். இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த சான்ஸை இவன் பயன்படுத்திக்காமல் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துட்டான்னா டோட்டலாக இவன் வீக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. கரெக்டாக இங்கே பாருங்கள், 2 வாட்டி
ஓப்பனையும் எஸ்டர்டே லோவையும் தாண்ட முடியாமல் கீழே வந்து திருப்பியும் இங்கே வந்து தொட்டுட்டு கீழே வரான். இந்த இடத்துல டைம் பார்த்தீங்கன்னா 11:05, எக்ஸாக்ட் 11:05. ஓகேங்களா? அப்போது இவன் இதுக்கு மேலே அதாவது எஸ்டர்டே லோவை இவன் கீழே உடைச்சிட்டான், ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா, மேலே போனால் வந்துட்டான் அப்படின்னா, கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்டணும். அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ கிட்ட போகணும், இல்லை ஐயை உடைக்கணும், இது நடக்கணும். ஓகேங்களா? திருப்பியும் பாருங்கள் 23,300 காலே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த என்ட்ரி நம்ம போஸ்ட்டு போடலை, ஏன்னா 2 என்ட்ரி தான் நம்ம எப்போவுமே போடுவோம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இவன் எங்கே வந்து கரெக்டாக பாருங்கள் 11 மணிக்கு அவன் வீக் ஆகிறான் டோட்டலாக. இவனும் பாருங்கள் சேம் அதே 11 மணிக்கு இவன் ஓப்பன் ப்ரைஸ் மேலே நிற்கிறான். ஏன்னா அவன் ஓப்பனை தாண்டலை, எஸ்டர்டே லோவை கீழே உடைக்கிறான். அதாவது எக்ஸ்பெரியில் வந்து 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது சகஜம். ஆனால் அவன் எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் ப்ரீவியஸும் எல்லாத்தையும் உடச்சி கீழே போகிறான். 11 மணிக்கு கீழே வந்துட்டான் டோட்டலாக. அப்போது எவனா ஒருத்தன் திருப்பியும் ஓப்பன் மேலே போய் ஐ வரைக்கும் போயிடணும். ஓகேங்களா? அதுதான் ரூல். ஆனால் இதே செட்டப்பு எப்போவுமே இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 10 என்ட்ரி சேம் ஸ்டைலில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 என்ட்ரி கண்டிப்பாக இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஏன் ஹிட் ஆகுது, எதுக்கு ஹிட் ஆகுதுன்னே யாருக்குமே தெரியாது. அதை ஆராய்ச்சியும் பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ணுறது வேஸ்ட்டு. அப்படி தான் அது ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது அப்படி தான். ஓகேங்களா? அதை நம்ம ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் அடிச்சுன்னா கம்முன்னு விட்டுட்டு தான் போகணும். ஓகேங்களா? இப்போ இதே செட்டப்பில் நீங்கள் இதே 11 மணிக்கு இதே மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு தான் அதை விட்டுட்டு அவ்வளோதான், நாளைக்கு ட்ரேட் பார்த்துக்க வேண்டியது தான். இதுதான் ரூல். ஓகேங்களா? அதிகப்படியாக வின்னிங் ரேஷியோ இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். அதாவது 10க்கு 10ன்னு எப்போ நீங்கள் எடுத்தாலும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னா தான் 100% ஸ்ட்ராட்டஜி அது. அப்போது இதே செட்டப்பில் நீங்கள் ஒரு எடுத்தீங்க அப்படின்னா 10க்கு ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஹிட் ஆகுது ஸ்டாப் லாஸு அப்படின்னா அது 80 to 90% தான் சக்ஸஸ் ரேஷியோ. அதாவது நடக்கும், நடக்காமலையும் போகும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மைண்டை உபயோகிக்கணும். அதாவது டிசிப்ளினாகவும் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணியும் எமோஷன் ஆகாமல் ரொம்ப அழகாக ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடித்தா சைலண்ட்டாக விட்டுடணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் உங்களுக்கு மேலே போயிட்டாங்கன்னா டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் அடித்தா இன்னொரு ட்ரேடும் போகக்கூடாது. ஓகேங்களா? சைலண்ட்டாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா கன்சிஸ்டாக இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? ஐயை மேலே உடைக்கிறது, கீழே உடைக்கிறது, அதேமாதிரி லோவை கீழே உடைக்கிறது, மேலே உடைக்கிறது. ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இதை பற்றி இது எப்படி க்ரியேட் ஆகும், எப்படி எடுக்கணுன்றதை ரொம்ப இன்டிப்த்தாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? மேலே உடைச்சா அவனையும் எடுப்போம், கீழே உடைச்சா அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவனா எதிரியை எடுப்போம். இவ்வளோ தான் விஷயம். இது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்போம். இப்போது இங்கே இருந்தவன் ஐ வரைக்கும் போனோம். இவனோட ஐ பார்த்திங்கன்னா 188, அதுக்கு போயிட்டான். அவ்வளோதான் நம்மளுக்கு நம்மளால் அவ்வளோதான் டார்கெட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்கேருந்து இவ்வளோ தான் போவான். அதாவது 160 பாயிண்ட் போயிருக்கும். அதாவது ஆக்சுவலாக எஸ்டர்டே இதுதான் எஸ்டர்டே ஐ. அப்போது இவன் ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் 11 மணிக்கு. இவனை ஏன் நம்ம எடுக்கிறோம்? அவன் டோட்டலாக வீக் ஆகிறான். எஸ்டர்டே லோ கீழே தான் உள்ளே வந்து ஓப்பனை தாண்டவன் திருப்பி அது கீழே உடச்சி கீழே வந்துட்டான். அப்போ அவன் லோவை உடச்சிட்டான் அப்படின்னா இவன் ஐ கிட்ட போகணும். அப்போ 100 தான் ஓப்பன். அந்த 100 நீங்கள் ஒரு லெவலாக வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 155 வரைக்கும் 55 பாயிண்ட். ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போயிருக்கானே அப்படின்னா இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுதான் 0 to 0. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு 15 பாயிண்டில் புக் பண்ணிவிட்டு செகண்ட் லாட்டை இந்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 11:10 11:40 எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னா 100 300 200 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் லாட்டில் 0 to 0 மாறி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இவன் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா 400லேருந்து 500 வரைக்கும். ஆனால் இதெல்லாம் எப்போவாச்சும் இந்த மாதிரி நடக்கும், க்ராஷ் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் நம்ம வந்து மினிமம் அந்த 15 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு
ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போனஸ் பாயிண்ட் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணி எப்போவோ நடக்கிற ஒரு விஷயத்தக்கோசம் நம்ம அப்பப்போ நம்ம என்ட்ரி அந்த மாதிரி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலராக நம்மளுக்கு என்ன நடக்குமோ என்ன கிடைக்குமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம அந்த 15 பாயிண்ட் வச்சுருக்கோம். நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போனஸ் பாயிண்ட்டை பிடிக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ் இது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளான என்ட்ரி தான். இன்சைட் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வேணால் என்ட்ரி எடுப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரெண்டு மார்க்கெட்லேயும் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.